எக்ஸசைஸ். ஓகேமா. ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3.10 இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். கரெக்டா? அதாவது பயிற்சி 3.10 இந்த பயிற்சியோட எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கணும். சரி, ஓகே ஓகே. இப்பதான் உங்களுக்கு நான் நேத்திலாம் சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலா அதெல்லாம் கொஞ்சம் இங்க யூஸ் ஆக போகுது. அதெல்லாம் என்னென்ன ஃபார்முலா எப்படி யூஸ் ஆக போகுது பார்க்கலாம். இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? உங்க நேமும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத மட்டும் சொல்றீங்களா? எல்லாருமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியும் அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே உங்க பேரு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து படிக்கிறீங்க, எந்த மாவட்டத்துல இருந்து படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. பத்மஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. பத்மஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, அப்படியே எல்லாரும் சொல்லுங்க. நந்தினி, திண்டுக்கல் மாவட்டம்க்கா. ஓகே. லத்திகா, சிவகங்கை மாவட்டம்க்கா. லத்திகா மதுரை மாவட்டம்க்கா. ஓகே. சிவகங்கை மாவட்டம்க்கா. சிவகங்கையா? ஆமாக்கா. ஓகே, நீங்க சொல்லுங்க. நிரஞ்சனா, நாகப்பட்டினம் மாவட்டம்க்கா. ஓகே. கோகிலவாணி ஐடியில இருந்தீங்களா? உங்க நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க. யஸ்வதிகா, மதுரை மாவட்டம். ஓகேம்மா. ஓகே. காவியஸ்ரீ, சிவகங்கை மாவட்டம்க்கா. ஓகே. ஹர்ஷினி, நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகே. தாரகா, நாகப்பட்டினம் மாவட்டம்க்கா. ஓகே. மத்தவங்களாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கம்மா. புதுசா ஜாயின் பண்ணாலும் சொல்லுங்க. உங்க நேம் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க. இளம்பிரியன் ஹரிஷ்லாம் சொல்லல. ஹரிலா? சரி, ஓகே ஓகே. ஹரிவேலன், ஆ டிஆர்புரம்க்கா. ஓகே. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருவீங்க நீங்க? நாகைப்பட்டினம். ஓகே. இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. சரி, ஓகே ஓகேமா. சரி, இப்ப நம்ம புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் இப்ப என்ன நடத்திட்டு இருக்கோம்ன்றத சொல்றேன். இப்ப 3வது பாடம் வந்துட்டு இருக்கோமா. ஃபர்ஸ்ட் 2 பாடம் தான் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 பாடத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம் எப்ப வேணாலும். இப்ப 3வது பாடம் இப்ப நான் 3rd சாப்டர் வந்து பாக்குறோம். இதுல வந்து எக்ஸசைஸ் 3.10 அதாவது பயிற்சி 3.10 வரைக்கும் வந்துட்டோம். 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட எடுத்துக்காட்டு கணக்குகள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரி, இதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ எக்ஸாம்பிள் 3.26 இந்த கணக்கு. இந்த சம்ல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்திருக்காங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை வந்து தீர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சால்வ் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம். ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட், காரணிப்படுத்துற இந்த மெத்தட் பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம்? ஃபார்முலால இப்பதான் ஒண்ணு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் அந்த மெத்தட் நம்ம இன்னும் போடல. இந்த ஃபார்முலா அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்னா -b + or -√b² - 4ac / 2a இப்படி ஒரு மெத்தடு. அடுத்து ஸ்பிளிட்டிங் எ மிடில் டேர்ம், அதாவது இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதோட நடு உறுப்பை பிரிச்சு எழுதுறது, அந்த மெத்தடு. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, வர்க்க பூர்த்தி முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் படிப்போம். இப்போதைக்கு ஓகேவா? சரி, இப்போ இந்த சம்ம நம்ம எந்த மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம்னா, நீங்க எந்த மெத்தட் உங்களுக்கு தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க சால்வ் பண்ணலாமா? ஓகே, அவங்க ஸ்பெசிபிக்கா நடு உறுப்பு, அதாவது நடு உறுப்பை பிரித்து எழுதுதல் முறையில் தீர்க்க, அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா மட்டும் அந்த மெத்தட்ல போட்டா போதும். நமக்கு எதுவுமே கொடுக்கல, நார்மலா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்கன்னா
நமக்கு பிடிச்ச மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா நான் இப்ப வந்து உங்களுக்கு நடு உறுப்பை பிரிச்சு எழுதுற மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அந்த மெத்தட் இன்னும் நீங்க அதுல சம்ஸ் நிறைய போடல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சம்மோ 2 சம்மோ தான் இது வரைக்கும் போட்டிருப்பீங்க. அதனால நான் அந்த மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ இந்த சம்ம சொல்லுங்க. இந்த சம்ம நம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் மட்டும் சொல்றீங்களா யாராவது? கொஸ்டின் சொல்லுங்கம்மா. இப்போ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணீங்களாம்மா? நம்ம எந்த பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுதா? பாக்கியம் ஐடியில இருக்கீங்களா? உங்க நேம் சொல்றீங்களா? கோகிலா சொல்லுங்கம்மா. அக்கா சொல்லுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ஏதாவது கேக்குங்கம்மா? கொஸ்டின் சொல்றீங்களா? ஆமாக்கா கொஸ்டின் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 2x ஸ்கொயர்ட் ம் minus 2 ம் root 6x ம் plus 3 ம் equal to 0 அக்கா. ஓகேம்மா. வெரி குட், வெரி குட்மா. ஓகே, சூப்பர். சரி, இப்போ இது வந்து நம்மள தீர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து சால்வ் அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ நம்ம பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன், ஸ்பிளிட்டிங் ஏ மிடில் டேம், நடு உறுப்பை பிரிச்சு எழுதுற மெத்தட்ல நான் போட போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே இருக்குமா, இந்த நடு உறுப்பை மட்டும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். லாஸ்ட் டேமும் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேமும் லாஸ்ட் டேமும் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் அப்படியே தான் இருக்கும். இந்த நடுவுல இருக்கிறத மட்டும் நமக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கணும். நான் இப்ப இதை எப்படி பிரிக்க போறேன்னா, இங்க 2 டைம்ஸ் √6x இருக்கு. 2 √6x அப்படின்னா என்ன மீனிங்னா, √6 மைனஸ்ல ஒரு டைம் எக்ஸும் மைனஸ் √6x இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 டைம் இருக்கிறதுனால -2 √6x அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2 டைம் இருக்கு. அப்போ இப்படி இருக்கிறத நம்மளால இப்படி பிரிச்சு எழுத முடியும். அப்படிதானே? இப்ப 2 √6x நானா இப்படி பிரிச்சு -√6xும் -√6x அப்படின்னு நானாவே பிரிச்சு எழுதிக்கிறேன் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, இப்ப நான் இப்படி எழுத போறேன் பாருங்க. √6xனும் -√6x அப்படின்னு நானாவே பிரிச்சு எழுதிக்கிறேன். இந்த நடு உறுப்பை மட்டும். டவுட் இருக்காமா? பண்ணிக்கோங்கம்மா. ஓகே ஓகே. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேக்கா. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது வெளில எடுக்கணும். இது ரெண்டுத்துல இருந்து காமனா ஏதாவது வெளில எடுக்கணும். எந்த டேம் இதுல காமனா வெளில எடுக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது காமனா இருக்கா? இருக்கா இல்லையா? √2க்கா. வெரி குட். √2 அத வெளில எடுக்கலாம். சரியா? எப்படி நம்ம வெளில எடுப்போம்? இங்க பாருங்க. இப்போ இங்க 2ன்னு இருக்கா, இத நம்ம எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு எழுதுவோம். இந்த √6 எப்படி எழுதுவோம்? √2 × √3ன்னு எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா √6 தான் வரும். ஓகே, √6 தான் வரும். ஹாய்மா, இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களே, பாக்கியம் ஐடியில இருக்கீங்களே, உங்க நேம் மட்டும் சொல்றீங்களா? நான் பேசுறது கேக்குதா? புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, உங்க நேம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. லேட் ஆயிடுச்சா? ஆமாங்கா. கண்டிப்பா. சரி சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேம்ல இருந்து பொதுவான உறுப்பு நம்ம என்ன வெளில எடுக்க போறோம்? √2. அப்ப பிராக்கெட்ல என்ன இருக்கும்? இங்க எக்ஸும் இருக்கு, இங்க x² இருக்குல்லமா, அப்போ ஒரு எக்ஸ் வெளில எடுத்துருவோமா? ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸையும் நான் வெளில எடுத்துறேன். அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? ஒரு √2 போயிட்டுனா இன்னும் ஒரு √2 உள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கத்துல இருக்கிற x² இருந்து ஒரு எக்ஸ் மட்டும் வெளில எடுத்திருப்போம். அப்போ இன்னொரு எக்ஸ் உள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல இந்த √2 போயிருச்சு. அப்ப இந்த √3 -√3 இங்கதான் இருக்கு. இந்த எக்ஸும் எக்ஸ்ல எக்ஸ் வெளில போயிருச்சு, அதனால அது வேண்டாம். இந்த டேம் அப்படி இருக்கு. புரியுதா? ரெண்டுத்துல இருந்து காமனா √2x நான் வெளில எடுத்திருக்கேன். ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு டேம்ல இருந்து காமனா ஏதாவது வெளில எடுக்கணும். என்ன எடுக்கலாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த √6 எப்படி எழுதலாம்? √3
இன்ட்டு ரூட் டூன்னு எழுதுவோம். 3 எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 3 தான் வரும். அப்ப இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? √3 √3 வெரி குட். அப்போ √3 இங்க எக்ஸ் எல்லாம் இல்ல, இதுல மட்டும்தான் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் எடுக்க முடியாது. ஆனா நான் மைனஸ் தூக்கி வெளில போட்டுக்க போறேன். மைனஸையும் காமனா வெளில எடுக்க போறேன். மைனஸ் √3 வெளில எடுக்க போறேன். ஏன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல புரியும் பாருங்க. இப்ப √3 வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உள்ள யார் இருப்பா? √2. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் இங்கே தான் இருக்கு. நான் இந்த பிளஸ்ல இருந்து மைனஸை வெளில தூக்கிட்டு போயிட்டேன். அப்ப இன்னும் ஒரு மைனஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே பிளஸ், ஒரு மைனஸ் வெளில கூட்டு போயிட்டேன். அப்ப இன்னொரு ஒரு மைனஸ் அங்கதான் இருக்கும். இந்த 3 வந்து √3 இன்ட்டு √3ன்னு வச்சிருக்கோம். அப்போ ஒரு √3 வெளில போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு √3 உள்ளதான் இருக்கும். இந்த ஸ்டெப் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. யாருக்காவது டவுட் இருக்காமா? டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. திருப்பி கூட வேணா சொல்லித்தரேன். ஏதாவது புரியலன்னா கேளுங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த ரெண்டு டேம்லயும் பொதுவா என்ன இருக்கு பாருங்க. இது ஒரு டேம், இது அப்படியே ஒரு டேம், இது அப்படியே ஒரு டேம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலயும் காமனா என்னமா இருக்கு பாருங்க. காமனா ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? √2x - √3 வெரி குட். இந்த √2x - √3யும் இங்கேயும் அதே √2x - √3யும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் தூக்கி நான் வெளியில போட்டுறேன். அப்போ இது அப்படியே வெளியில வந்துருச்சு அப்படின்னா பிராக்கெட் குள்ள வேற யார் இருப்பா? இந்த டேம் அப்படியே இருக்கும். √2x இருக்கும். இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த மைனஸையும் எழுதிக்கணும். இங்க இந்த √3 இருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு, சேமா வந்துருச்சு. இது ரெண்டுத்துலயும் காமனா வெளில தூக்கி போட்டோம். சரி, இப்ப நமக்கு தீர்க்க அப்படின்னு சொன்னா எக்ஸோட வேல்யூ, அதுல உள்ள அந்த வேரியபிள் அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மாறியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. இப்ப √2x - √3 ஈக்குவல் டு 0ன்னு தனியாவும், இந்த √2x - √3 ஈக்குவல் டு 0ன்னு தனியா போடணும். இப்ப எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எக்ஸ மட்டும் அங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்போசிட் சைடு கொண்டு போவோம். அதே மாதிரி பண்ணலாமா? இங்க போடுறேன். √2x - √3 ஈக்குவல் டு 0. இந்த √3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பிளஸ்ல போகும். அப்ப √2x ஈக்குவல் டு √3. இதுல எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கோங்க. மல்டிபிள் பெருக்கல்ல உள்ளது ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல வரும், டிவிஷன். அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதேதான் இங்கேயும் இருக்கு. அப்ப இன்னொரு டைம் இன்னொரு எக்ஸோட வேல்யூவும் √3/√2. அவ்வளவுதான்மா. இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும், தீர்க்கணும். இந்த மெத்தட் எல்லாருக்கும் ஓகேவா? புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் தான். ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் நடு உறுப்பை பிரிச்சு எழுதுறது இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சம்ல 2 சம்ல சும்மா பார்த்திருப்பீங்க. அதனால பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, திருப்பி கூட சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்கம்மா. ஹரி, ஏதாவது கேட்கணுமாப்பா? இன்னொரு டைம் சொல்லித்தாங்க. இன்னொரு டைம் சொல்லி தரவா? இப்போ என்ன கலர் வச்சுக்கலாம்? இந்த கலர் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுதான் நமக்கு கொடுத்திருக்க சம். இதுல இந்த நடு உறுப்பை நம்மளா பிரிச்சு எழுதுறோம். எப்படி? -√6x -√6x நம்மளா பிரிக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா -2√6x தான் வரும். அதனால இப்போ கிடைச்ச இந்த டேர்ம ரெண்டா இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல பொதுவா இருக்கிறத வெளியில நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த டேர்ம நம்ம எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு எழுதலாம். இந்த √6 √2 × √3ன்னு எழுத முடியும். அப்படி எழுதி பார்க்கும்போது இதுல பொதுவா இருக்கிறது இந்த √2வும் இந்த √2வும் பொதுவா இருக்கு. அந்த ரெண்டு டேர்மையும் தூக்கி இந்த மாதிரி வெளியில எழுதிடுறோம். நம்ம ரூட்டை விட்டு வெளியில எடுத்துடுறோம், அதாவது காமனா வெளியில எடுத்துடுறோம். பிராக்கெட் குள்ள பாக்குறோம். திருப்பி இங்க ஒரு x² இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? ரெண்டுத்துலயுமே x இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த x தூக்கி நம்ம வெளியில போட்டுறோம். ஓகே, சரி, அந்த x தூக்கி நம்ம வெளியில வச்சிரும். அப்போ வெளியில யார் இருக்கானா √2xம் √2x இருக்கு. அப்ப பிராக்கெட் குள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க. √2x ஒரு டைம் இருக்கும், மைனஸ் இதுல வந்து √3x
√2x வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் √3 இருக்கும். அதே மாதிரி இந்த √6 √2 × √3 எழுதலாம். இந்த 3 √3 × √3 எழுதலாம். இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது இந்த √3யும் √3யும். அதை தூக்கி நம்ம வெளியில போட்டுறோம். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே உள்ள எழுதிடுறோம். இப்ப பார்த்தோம்னா இந்த டேமும் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அதை தூக்கி நான் பிராக்கெட்டை விட்டு வெளியில எடுத்துட்டேன்னா தனி பிராக்கெட்ல எழுதிக்கலாம். அதை நம்ம தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா இந்த √x இருக்கும், இந்த √3 இருக்கும். அது ரெண்டுத்தையும் தனி பிராக்கெட்ல போட்டுக்கிட்டேன் நான். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். = 0ன்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்றோம். எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே எனிமீஸ். அவங்க எல்லாருமே ஆப்போசிட் சைட் கொண்டு போறோம். அப்ப இந்த மைனஸ் டேம் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ், இங்க பெருக்கல்ல உள்ளது மல்டிபிள் உள்ளது ஆப்போசிட் சைடு இருந்ததுன்னா டிவிஷன் வகுத்தல். அவ்வளவுதான். அப்போ எக்ஸோட வேல்யூ √3/√2. எல்லாருக்கும் ஓகேன்னு பாருங்க. இல்ல வேற பேஜ்ல போட்டு காட்டினா போடுறேன். எல்லாருக்கும் ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேக்கா. ஓகேமா. சரி, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. 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 சரி, இப்ப அதே மாதிரி இன்னொரு சம் ஒண்ணு போடுவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சம் போடுவோமா? இந்த சம் போடுவோம். ஓகே. சரி, எனக்கு இந்த சம் சொல்றீங்களா? சம் சொல்லுங்கம்மா. 2m² plus 19m plus 30 is equal to 0 கா. 13. 30 கா. ஓகே ஓகே. சச்சின் எங்க போனீங்க? என்னங்கக்கா? இங்க லேட்டா வந்துட்டீங்க. இந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கக்கா வெளில வர்றதுக்கு. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு. சரி சரி, சரிங்கக்கா. கரெக்டா வந்துருங்க. சம் மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. எத்தனை சம்முங்கக்கா? ஒரு சம் தான், ஆனா அதுதான் பேஸ். அது தெரிஞ்சாதானே அடுத்தடுத்த சம் நீங்க போடுவீங்க. கரெக்டா? இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. அது பாத்துருங்க அப்புறமா. சரிங்கக்கா. சரிப்பா. ஓகே, இப்போ இந்த சம் எக்ஸாம்பிள் ஒரு சம் பாத்துட்டு இருக்கோம். எத்தனைனா 3.27. சொல்லுங்கப்பா. இன்னைக்கு பிடிஎஃப் அனுப்புவீங்களாக்கா? அனுப்புவேன்ப்பா. சரிங்க. ஓகே. சரி, இப்ப பாருங்கம்மா, இந்த சம்ம நம்ம தீர்க்க சொல்றாங்க. அதே தீர்க்க சால்வ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நடு உறுப்பை நமக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அந்த முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2m² அப்படியே இருக்கும். லாஸ்ட் டேர்ம் 30ன்றதும் அப்படியேதான் இருக்கும். = 0 எல்லாமே அப்படியேதான் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் நமக்கு ஏத்த மாதிரி பிரிக்க போறோம். இந்த 19m 19m அப்படின்றத நம்ம விருப்பத்துக்கு நம்ம பிரிக்கணும். இதை எப்படி பிரிச்சா கரெக்டா வரும் அப்படின்றத நம்ம தான் கெஸ் பண்ணணும். இதுல கெஸ் பண்ணி போடுறதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இதுல அதிக சம் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லயே நீங்க போடலாம். நார்மலா இந்த மெத்தட்ல போடுவீங்களே, நடுவுல உள்ளதை எடுத்து நடுவுல எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுத்து மேல பெருக்கி போடுவீங்க, அந்த இதுலயே போடலாம். சரியா? நான் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் இதுல நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லக்கா இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம்னா நீங்க டைரக்டா ஃபார்முலா மெத்தட்ல கூட போடலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்றது வந்து இந்த மெத்தட்ல போடுங்க அப்படிலாம் கேட்கல. கேட்டாங்கன்னா அந்த மெத்தட்ல தான் போடணும். சரியா? மறந்துடாதீங்க. சரி, இப்போ இதை எப்படி பிரிச்சா கரெக்ட் ஆகும்னா 4m 15m இப்படி பிரிச்சாதான் கரெக்டா வரும். ஏன்னா அப்பதான் இதுல இடத்துல காமனா வெளியில எடுக்க முடியும். சரியா? பொதுவான உறுப்புகளை அப்பதான் வெளில எடுக்க முடியும். இப்ப நானா இப்படி பிரிச்சுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, இது ரெண்டுத்திலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு? 2mக்கா. வெரி குட், 2m. அப்ப 2m தூக்கி, வெரி குட், 2m தூக்கி நான் வெளில போட்டுறேன்னா இந்த 2 வெளில போயிருச்சு. m² ஒரு m வெளில போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் உள்ள ஒரு m இருக்கும். இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ். இங்க பாருங்க, இங்க 4m இருக்கு. அதுல 2m வெளில போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 கா. 2. வெரி குட். 2m இருக்காது. ஏன்னா m தூக்கி வெளில போட்டுட்டோம். இங்க m² இருந்ததுனால ஒரு m உள்ளே இருக்கு. சரியா? இங்க ஒரே ஒரு m தான் இருக்கு. அப்ப அந்த m அங்கேயே தான் இருக்கும்.
ஏன்னா இது மல்டிபிள்ல உள்ள எம். பெருக்கல்ல தான் இருக்கு. சரி இப்ப சொல்லுங்க, இது ரெண்டுத்துல இருந்து பொதுவா என்ன எடுக்கலாம் காமனா? 15 கா. வெரி குட். 15 15 மட்டும்தான் எடுக்கலாம். அப்ப உள்ள யார் இருப்பா? M கா. எம் இருக்கும். இந்த 30 எப்படி எழுதுவீங்க? 2 × 15 எழுதுவீங்க. ஏன்னா 2 15 தான் 30. அதுல 15 வெளில கூட்டு போயிட்டீங்கன்னா உள்ள யார் இருப்பா? 2 கா. 2. வெரி குட். ஓகே, இது வரைக்கும் போட்டோம். இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம்? M + 2 கா. வெரி குட். m+2. அப்ப m+2 வெளியில தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள யார் இப்போதைக்கு இருப்பா? இவங்களும் இந்த டேர்ம் தான் இருக்கும். அப்ப அதை தனி பிராக்கெட்ல எழுதணும். 2m + 15 = 0. ஓகே, இது ரெண்டுத்தையும் சேமா வரல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியா சால்வ் பண்ணணும். m + 2 = 0, 2m + 15 = 0. நமக்கு m தான் வேணும். அப்போ இந்த +2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -2 கா. -2. அவ்வளவுதான். அதே மாதிரி -2 கா. 12 போட்டனா 2. ஓகே, இப்ப அதே மாதிரி அந்த பக்கம் சொல்லுங்க. இங்க m தான் வேணும். இப்போதைக்கு 2m இங்கே இருக்கட்டும். இங்க ஃபர்ஸ்ட் தூரமா இருக்கிறவங்க +15, அது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல வரும், -15. இப்ப m தான் வேணும். அப்ப பெருக்கல் மல்டிபிள்ல இருக்கு, இது ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா வகுத்தல் டிவிஷன்ல வந்துரும். அவ்வளவுதான், ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப m ஓட ஆன்சர் -2, -15/2 அப்படின்னு நீங்க எடுத்து எழுதணும். அவ்வளவுதாம்மா. இந்த சம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? புரியுதா? பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. இந்த இதே மாடல் தான் போன சம் பார்த்தோம். ஆனா அதுல வந்து ரூட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் என்னடா பெரிய சம்மா இருக்குன்னு தோணி இருக்கும். இதுல ரூட் இல்லாதனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் அந்த சம்மும். ஓகேவா? பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்கம்மா. நிரஞ்சனாக்கு புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே. எங்க நேத்து லாஸ்டா கிளாஸ்ல இல்லையா? கிளம்பிட்டீங்களா? இல்லையேக்கா. இருந்தேனேக்கா. கூப்பிட்டு இருந்தேனே. ஆஃப் ஆயிட்டேக்கா. காதுல உள்ளக்கா. சரி சரி. நீங்க வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன் நானு. சரி ஓகேமா. ஹரிஷ் ஏதோ கேட்டீங்கப்பா, என்னப்பா? 19m எப்படிக்கா பிரிச்சீங்க அது மாதிரி? 19m அது வந்து மல்டிபிள்ல இருக்குல்ல. இது வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஒரு பிளஸ் டேம் அப்படின்னு நானா எடுத்துக்கிறேன். இப்போ 4m கூட 15m கூட்டினா எவ்வளவுப்பா வரும்? 19m கா. 19m தானே கரெக்டா வருது. அப்போ இத வந்து ஏதோ ஒரு கூட்டல் இதுல நம்மளாவே கெஸ் பண்ணி தான் பிரிக்க முடியும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது எக்ஸாக்ட்டா இதுதான் வரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி காமனா ஏதாவது வெளில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி நம்ம தான் பிரிக்கணும். இது இப்போ இப்போ வந்து இங்க 1 இங்க வந்து 18 அப்படின்னு வச்சோம்னா இது ரெண்டுத்துலயும் காமனா எதுவும் வெளில எடுக்க முடியாது. 2 இங்க 17 வருதுன்னா இது ரெண்டுத்துலயும் காமனா, இதுல காமனா வெளில எடுக்க முடியும். ஆனா 17 + 30 காமனா வெளில எடுக்க முடியாது. 3 இங்க வந்து 16ன்னு வச்சோம்னா இதுல காமனா வெளில எடுக்க முடியாது. இதுல காமனா வெளில எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ரெண்டுத்துக்கும் காமனா வெளியில எடுக்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்ப இங்க 4 இப்ப 4 இங்க அப்ப 15ஆ மாறும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா தானே 19. இப்படி எழுதும் போதுதான் இது ரெண்டுத்துலயும் பொதுவா எடுக்க முடியுது, இது ரெண்டுத்துலயும் பொதுவா எடுக்க முடியுது. அப்படி ஒன்னொன்னா கெஸ் பண்ணணும்பா. ஓகேக்கா. ஓகே அக்கா இன்னொரு தாட்டி ஃபுல்லா சொல்லி தரீங்களாக்கா? ஃபுல்லா சொல்லி தரேன். அப்ப நீங்க நாளைல இருந்து லேட்டா வரக்கூடாது, சரியா? ஓகேக்கா. ஓகே. அப்புறம் டெய்லி பனிஷ்மெண்ட் தான் பாத்துக்கங்க. நேத்தே எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. இன்னைக்கு பாடுறேன்க்கா. ஓகே சரி. இப்போமா இது வந்து நார்மலா ஒரு சம் தான். இந்த ஃபேக்டரைசேஷன் இது வந்து காரணிப்படுத்த சொல்றாங்க நம்மள. சாரி, காரணிப்படுத்த சொல்லல, தீர்க்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம காரணிப்படுத்துறோம், ஃபேக்டரைசேஷன் பண்றோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு.
அதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து இருபடி, அதாவது நடு உறுப்புகளை பிரித்தல், ஸ்பிளிட்டிங் ஏ மிடில் டேர்ம், அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இந்த நடுவுல இருக்கிற இந்த 19 எம் ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிறோம். 4 எம் 15 எம்னு. அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் இப்போ வந்து தம்பிக்கு சொன்னேன். எப்படின்னா 19 எப்படி எல்லாம் எழுதலாம்னா 1 + 18 இல்லைன்னா 2 + 17, 3 + 16, 4 + 15 இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இப்போ 1 18 அப்படின்னு எழுதணும்னா 1 18 அப்படின்னு எழுதணும்னா இது ரெண்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம்ல இருந்து பொதுவா இந்த மாதிரி காமனா நம்மளால எடுக்க முடியாது. செகண்ட் தேர்ட் டேர்ம்ல இருந்து காமனா வெளியில எடுக்கலாம். அதாவது இந்த ரெண்டு டேர்ம்ல பொதுவா எடுக்க முடியும். நம்ம எழுதும் போது ரெண்டு டேர்ம்லயுமே பொதுவா எடுக்கணும், காமனா எடுக்கணும், அப்படி நம்ம சூஸ் பண்ணணும். நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய சம் இதுல கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இந்த சம் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்க 19 வந்தாலே 415 பிரிச்சுக்கோங்க. நான் எதுக்கும் இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா நான் இதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மத்தவங்க எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரிஞ்சவங்க அப்படியே விட்டுருங்க. புரியலன்னா புரிஞ்சுக்க வேணாம், ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானவங்க இது கத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 to 17 அப்படின்னு போட்டோம்னா ரெண்டுத்துலயுமே இது ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல 2 2 காமனா வெளில எடுக்க முடியும். 17 30ல காமனா வெளில எடுக்க முடியாது. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. 3 16 இங்க 3 இங்க 16 எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்து காமனா வெளில எடுக்க முடியல. அப்ப அந்த டேர்மை விட்டுருங்க. நெக்ஸ்ட் 4 15 அப்ப இங்க 4 இங்க 15 எடுக்கும் போது இது ரெண்டுத்துல இருந்து காமனா வெளில எடுக்கலாம், இது ரெண்டுத்துல இருந்து காமனா வெளில எடுக்கலாம். அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்படிதான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ இது ரெண்டுத்துல இருந்து பொதுவா நம்மளால 2m வெளில எடுக்க முடியுது. அதை எழுதியாச்சு. பேலன்ஸ் உள்ள m + n, m-ம் 2-ம் இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து காமனா 15 வெளில எடுக்கலாம். பேலன்ஸ் உள்ள m-ம் 2-ம் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே தனித்தனி டேர்ம்னு வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்துல இருந்து காமனா நம்ம எடுத்தோம் அப்படின்னா m + 2 வெளில எடுக்கலாம். அப்ப உள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2m-ம் 15 இருக்கும். இதை எப்பவும் போல நம்ம தீர்ப்போம்ல, சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் தான். ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப m + 2 = 0, m-ஓட வேல்யூ -2 ஈக்குவல் டு 0, m-ஓட வேல்யூ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணா m-ஓட வேல்யூ -15/2. அவ்வளவுதாம்மா. ஓகேக்கா. மத்தவங்களுக்குலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா? புரியுதுல்ல? புரியுதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிருவோமா? சரி, இதுவும் வந்து தீர்க்க மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ நீங்க போடலாம். ஓகேவா? சரி, இப்ப இது வேணா கூட நம்ம காரணிப்படுத்துக மெத்தட்ல கூட போடலாம். உங்க விருப்பம். எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க போட்டு பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். காரணி மெத்தட்ல கூட போடுவோமா? சரி, இத சொல்லுங்க. இந்த கொஸ்டின் சொல்லுங்க. நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் சொல்லுங்க. x⁴ மைனஸ் 13x² + நீங்க எப்படின்னு 13 30 எழுதுவீங்க. நான் 13 சொல்லிடுறேன்ட்டீங்களாமா? 42 = 0க்கா. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்லயுமே x² அப்படிதானே இருக்கும். x², x கான்ஸ்டன்ட் டேர்ம்னு இருக்கும். ஆனா இங்க x⁴ இருக்கு. நம்ம இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல தான் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். ஆனா பவர்ல 4 வந்தா அது என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம்னு நான் சொல்லி கொடுத்தேன். 2 விட ஜாஸ்தியா அடுக்குகள் போனாலே அதை என்னன்னு சொல்லணும்னு சொன்னேன். பல்லுறுப்புக்கோவை. வெரி குட். பல்லுறுப்புக்கோவை. இங்கிலீஷ்ல எப்படிமா சொல்வோம்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன்க்கா. வெரி குட், வெரி குட், கரெக்ட், சூப்பர். அதாவது x², அதை விட தாண்டி x³ இருந்தாலும் சரி, x⁴, 5 எது இருந்தாலும் அத பாலினாமியல் ஈக்குவேஷன், பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ண தெரியாது. அதுக்கெல்லாம் வேற மெத்தட் இருக்கு. இந்த சிந்தடிக் டிவிஷனு, நீள் வகுத்தல் முறை, அந்த மெத்தட்ல தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனா நம்ம இப்ப அதெல்லாம் போட போறது கிடையாது. சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்னா x² நான் கான்ஸ்டன்ட் எக்ஸா நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். இல்ல கான்ஸ்டன்ட் எக்ஸ்னாலும் உங்களுக்கு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பி அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ஏ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் x² பதிலா பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன்.
அப்போ இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இங்க -13x² + 42 = 0 இப்படிதான் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நான் இப்போ சொல்லி கொடுத்தவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த சம் பி பி மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனா இங்க பவர்ல ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் அதை போட்டுக்கிறோம். -13 இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா பி பிளஸ் 42. இப்போ நார்மல் ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். நான் இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நடுவுல உள்ள உறுப்பை நடுவுல எழுதுவீங்க. இங்க 42 அதை தூக்கி மேல எழுதுவீங்க. ஏன்னா முன்னாடி எதுவுமே இல்ல. மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னமா வரும்? மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் 7 6 42. வெரி குட். நம்ம எப்பவுமே இங்க கூட்டிட்டாம இங்க போடணும், சின்ன நம்பரை இங்க போடணும். அப்ப 6 × 7. ஓகேவா? 6 7 பெருக்குனா 42, கூட்டினா 13 -13 கரெக்டா வந்துருச்சு. முன்னாடி எந்த நம்பருமே இல்ல. அப்ப எந்த நம்பராலையுமே நம்ம வகுக்க வேண்டாம். அப்ப டைரக்டாவே எழுதிடலாம். p - 6 p - 7 = 0. அப்ப p யோட வேல்யூ என்னன்னா இது ஆப்போசிட் சைடு போகும். அப்ப பிளஸ்ல போயிடும். இந்த -7 ஆப்போசிட் சைடு போனா +7ன்னு கிடைச்சிரும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது p டேமோட ஆன்சர். ஆனா நம்ம கொஸ்டின்ல அது கேட்கல. என்ன கேட்டாங்க? x வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டேம் எல்லாம் நம்ம அழிச்சிட்டு அதை x² சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க பாருங்க, x² நம்ம pன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்ப p யோட வேல்யூ 6 எடுத்துப்போம். p யோட வேல்யூ 7. p அப்படின்றதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? x² = 6 அப்படின்னா x ஓட வேல்யூ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா எப்படிமா போகும்? ரூட்டுக்கா? வெரி குட், √6. வெரி குட். அதே மாதிரி இந்த p-க்கு பதிலா x² = 7. x தான் வேணும். அப்ப இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா ரூட்கா? √7. அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப x ஓட வேல்யூ √6 √7 அவ்வளவுதாம்மா. புக்லயும் இதானமா ஆன்சர் வந்திருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா அவங்க ஸ்கொயர்ன்றதுனால அப்படி போட்டுருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ரூட்டை விட்டு வெளியில எடுக்க முடியாது. இன்னும் எடுக்கல. அவங்க 2 டேம் வரணும் அப்படின்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடுறாங்க அப்படின்னா, பிளஸ்லயும் எழுதிக்கலாம் மைனஸ்லயும் எழுதிக்கலாம். அதனால இங்க பாருங்க, இப்போ x⁴ அப்படின்னா என்ன மீனிங்னா, எக்ஸுக்கு 4 வேல்யூ, எக்ஸ் வந்து 4 டைம் பெருக்குனா தானே x⁴. அப்போ இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு 4 ஆன்சர் வரும் அப்படின்னு அர்த்தம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு 2 ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ x⁴ அப்படின்னால 4 ஆன்சர் வரணும் அப்படின்றதுனால இது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு காட்டுறாங்க. அப்போ இது பிளஸ்ல 1 மைனஸ்ல 1, இது பிளஸ்ல 1 மைனஸ்ல 1. அப்போ எக்ஸுக்கு மொத்தமா 4 ஆன்சர் இது மூலமா கிடைக்கும். அதனாலதாம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேமா, யாருக்கும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே,
புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் புரியுதாமா? அக்கா அங்க ரூட் இருந்தா மட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் வருமாக்கா? ஆமாப்பா. அப்படி ரூட் இல்லாத பட்சத்துல பிளஸ் ஆர் மைனஸ் அந்த சம்முக்கு ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் வந்து போட தேவையில்லக்கா? போட வேணாம்ப்பா. ஓகேங்கக்கா. ஓகே ஓகே சரி, நெக்ஸ்ட் சம் போவோமா? அக்கா இன்னொரு டவுட்டுக்கா. கேளுங்கப்பா. இப்ப அந்த x4 இருக்குங்களாக்கா, ஆமாப்பா. அது x பிரிச்சிடலாமாக்கா? என்னப்பா? அந்த x4ன்னு ஃபார்ம் அந்த இது வந்தாலே பிரிச்சிடலாமாக்கா? x நாலா? அப்படிலாம் பிரிச்சு காமிக்கலாம் வேணாம். நான் உங்களுக்கு சும்மா புரியணுன்றதுக்காக சொன்னேன். 4 ஆன்சர் வரும் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. பிரிச்சு எல்லாம் காமிக்க வேணாம். ஓகேவா? ஓகேங்கக்கா. ஓகேப்பா. இந்த சம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பயிற்சியில சம்ஸ் இருக்கு காரணிப்படுத்துக முறையில. இதுல உங்களால எது எது போட முடியும்னு சொல்லுங்க. போட முடியாது நான் சொல்லி கொடுக்குறேன். எதுவுமே நாங்க போட மாட்டோம்க்கா, ஃபர்ஸ்ட் மட்டும்தான் போடுவோம் அப்படின்றீங்களா? பாக்க அது மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கா? தேர்டு சொல்லிட்டாங்கக்கா. அதுக்கு நீங்க இந்த சம் போடலாமே. இந்த 3 இவ்வளவு கொடுக்கணும், இந்த p இவ்வளவு கொடுக்கணும், எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரணும். இது வந்து ஈஸி தான். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும், அப்பதானே ரூட் கேன்சல் ஆகும். அதுக்காக இது வந்து நார்மல் மெத்தட் தான். இது ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம்லயும் போடலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்லயும் போடலாம். இது எப்படி பிரிப்பீங்க? 2 5ன்னு கூட பிரிச்சுக்கோங்க, அப்படி கூட பிரிக்கலாம். இது வந்து ஹோல் டிவைட் பை 8ன்னு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க மேல வந்து 8ஆல பெருக்குவீங்க, இங்கேயும் 8ஆல பெருக்கிட்டு இங்க கீழே 8 இருக்கு, அப்ப மேல எதுவும் பெருக்க மாட்டீங்க. இது ஆப்போசிட் சைட் போனா 0 கூட மல்டிப்ளை ஆயிரும். அந்த மாதிரி போடணும். என்னக்கா நீங்களே சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் வரைக்குமாவது சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சம் இப்போதைக்கு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் போறீங்களா? ஓகே, லாஸ்ட் போட்டுருவீங்களா? இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த உடனே நேத்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அந்த மெத்தட் தான். இப்போ 8னா இப்போ ஹோல் டிவைட் பை 8ன்னு வச்சுப்பீங்க எல்சிஎம் மெத்தட்ல. இங்க வந்து 2க்கு கீழே 8 இல்லைன்னா மேல 8 பெருக்கிக்குவீங்க. எக்ஸ் கூட 8 பெருக்கி தான் ஆகணும், ஏன்னா கீழே 8 இல்ல. இங்க 1/8 ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால இங்க மேல 8 பெருக்க வேணாம், ஈக்குவல் டு 0. இந்த 8 ஆப்போசிட் சைட் கொண்டு போய் அதையும் 0 வைக்கிறீங்க, அப்ப இதுக்கும் வேல்யூ இல்ல. அப்ப பேலன்ஸ் மேல இருக்கிறத மட்டும் நீங்க காரணிப்படுத்துக மெத்தட்லயே போடுங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க போடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. மத்த 3 சம் நான் சொல்லித்தரேன். அக்கா சொல்லுங்கம்மா. காரணினாக்கா? ஃபேக்டரைசேஷன். ஓகேக்கா. ஓகேம்மா, இது ஒரு நல்ல கேள்வி. சரி, நானே ஏதோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குமா? யாராவது ஏதாவது பேசுங்க, ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, ஏதாவது பாட்டு பாடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு பிரேக். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. பாடலாமா சுபாஷினி? பாடலாங்க்கா. பாடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே, அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே, நாள்தோறும் ஏதோ மாறுதல் வானும் மண்ணும் வாழும் மாறுதல், பேசாம வா வாழ்வை வாழ்ந்திருப்போம், மலை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன, சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே
வெளிகள் மறந்து போகாதே. அவ்வளவுதான்க்கா. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். நல்லா இருந்தது. வெரி குட்மா. தேங்க்யூக்கா. ஓகே, சூப்பர். அந்த மாதிரி அடிக்கடி பாடுங்க, சரியா? ஏன்க்கா? கேக்குதா? நாங்க நர்வஸா காது இருக்குக்கா. பிடிக்கிறோம், நீங்க பாடுங்க. உங்களை யாருமே பார்க்க போறது கூட கிடையாது. ஏமா அப்படி பண்றீங்க? ஒரு மாதிரி இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணுல, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் எப்படி உங்க டேலண்ட வெளில கொண்டு வருவீங்க? ஓகேக்கா. ம். அக்கா கொஸ்டின் கேக்குறேன் நீங்க. ஐயோ, அப்படி வேற நான் சொன்னேனா? சரி, நான் நீங்க கேக்குறேன். தாரகா கொஸ்டின் பாடுறதுக்குள்ள நான் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். தாரகா, நீங்க கேளுங்கம்மா. சாரி, பாடுங்கம்மா. தாரகா இருக்கீங்கம்மா? அக்கா பாடுறேன். பாடுங்கம்மா. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, கொள்ளை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, கொள்ளை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. ஒரு தீர வைணவம் ஒரு தீர சைவர்கள் முன்னால் எங்கள் தீர வைணவம் தோற்காது. மண்ணு சொல்லுக்கு அஞ்சி எங்கள் மேற்கு சூரியன் உதிக்காது. நாகலட்சுமி ராயகன் சீனிவாசன் சீனிவாசன் சேரிங்கள் விஷ்ணுராஜன் தான். காட்டிலுண்டு 1000 ராஜநாகந்தான், ராஜனுக்கே ராஜனந்த ரங்கராஜன்தான். அவ்வளவுதான்க்கா. ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. செம்மையா இருந்தது. வெரி குட், வெரி குட். நல்லா பாடுனீங்க. உண்மையிலே சூப்பரா இருந்தது. நிறைய இந்த மாதிரி பாடுங்க. நிறைய பேர் நிறைய டேலண்ட் வச்சுக்கிட்டு வெளியில காட்ட மாட்டேங்கிறீங்க. ஓகே, வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்? ஜிகி இருங்க, இருங்க. சச்சின், என்ன கேட்காதீங்க. வெயிட். நீங்க சொல்றேன்னா சொல்லுங்க. என்னை கேட்காம நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா கிளாஸ் முடியறதுக்குள்ள கேட்டுறேன். மத்தவங்க எதுவும் கேக்குறீங்க பாருங்க, சொல்றீங்கன்னா சொல்லுங்க. சச்சின், நீங்க அதுக்கு தானே ஆன் பண்ணீங்க? சரி, யாராவது கேளுங்கம்மா. வைத்தீஸ்வரன், ஏதாவது கேக்குறீங்களாப்பா? இல்லக்கா. இல்லையா? என்னப்பா? சொன்னீங்களேக்கா. ஒண்ணும் சொல்லப்பா நானு. நீங்க ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களான்னு கேட்டேன். திடீர்னு நெட்டு கட் ஆகி போச்சுங்கக்கா, அதான் வெளியே. சரி, சரி. இளம்பிரி, நீங்க பாட்டு பாடுறீங்களாப்பா? சொல்லுங்கம்மா. நீங்க பாடுறீங்களா? இல்லக்கா, விடுகதை கேக்குறீங்கக்கா. கேளுங்கம்மா. நோய் இல்லை நொடி இல்லை நாளும் மெலிகிறான், அவன் யார்? நாளும் விழிகிறானா? நோயில்லை நொடி இல்லை, மெலிகிறான்க்கா. நாளும் நாளும் மெலிகிறான். மெலிகிறான்க்கா. மெழுகுபத்தியாமா? இல்லக்கா. அக்கா மறுபடியும் கொஸ்டின். நோய் இல்லை நொடி இல்லை, ஆனால் நாளும் மெலிகிறானா?
காலண்டர்க்கா. இல்ல வயசு வயசு இல்ல அது அதிகரிச்சுட்டு போகுது. குறையிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. பென்சில்க்கா இல்ல எல்லாமே இல்லையாமே. எரேசர்க்கா. இல்ல சாக்பீஸ்க்கா இல்ல இல்லையா? நீங்களே நல்ல பதிலா பார்த்து சொல்லுங்கம்மா. நானே சொல்லுங்க. சொல்றேன். மரம். தேய்பிறை சந்திரன். ஓ சரி சரி. என்னதுங்கக்கா? தேய்பிறை சந்திரனா, அதாவது நிலா அமாவாசை வர்றதுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்ல, அத சொல்றாங்க. ஓ, வெரி குட். சரி, நான் கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது மொக்க கொஸ்டினா தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்த கேப்ல போய் பார்த்துட்டு வந்ததுதான். ஒருத்தவங்க வந்து சரி, ஒரு நீங்க வந்து உங்க போன்ல வந்து ஒருத்தவங்களோட போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு வந்து பையன் கிடையாது. ஐயோ, பையன் கிடையாது. தப்பு தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. இந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அந்த போட்டோல உள்ளது யாரு? தம்பி அக்கா திரும்பி சொல்லுங்க அக்கா. திருப்பி சொல்லணுமா? நீங்க வந்து ஒரு போன் பாத்துட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு போட்டோ பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்படி சொன்னாலாம் நீங்களே டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்களே. இதுல உள்ளது வந்து எங்க அப்பாவோட பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது யாரு? நான் தான்க்கா அது. அக்கா என்னோட போட்டோ. கரெக்ட் கரெக்ட். இந்த மொக்கையான ஒரு கொஸ்டின் தாமா இந்த கேப்ல என்னால பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஆன்சர் என்னதுங்கக்கா? வேற யாரு? நான் தான். என்னம்மா? ஆன்சர் என்னதுங்கக்கா கேக்கல. ஆன்சர் வந்து சச்சின் போட்டோவா சச்சினே பாக்குறாங்கன்னு அர்த்தம். அக்கா நான் ஒண்ணு கேக்குறேன்க்கா. கேளுங்கப்பா. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் நார்த்ல இருந்து வெஸ்ட் சைடுக்கு போயிட்டு இருக்குக்கா. ஈஸ்ட் சைடுல இருந்து காத்தடிக்குது. புகை எந்த சைடு போகும்? அதுல புகையே வராது. ஜாலி. நீங்க மை மீடியா பாத்தீங்களோ? இல்லக்கா. ஓகே, ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் கரெக்டுக்கா. ஓகே. அக்கா நான் கேக்குறேன். கேளுங்கப்பா. அக்கா ஒரு ஆறு ஓடும்க்கா. ம். ஆனா அதுல தண்ணியே கிடையாது, ஏன்க்கா? 5க்கும் 7க்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற ஆறுக்காது. கரெக்டுக்கா. வெரி குட். சரி, இது மாதிரி நிறைய கிரியேட்டிவா யோசிச்சுட்டே இருங்க. நம்ம அதுக்குள்ள சம்ம மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வந்துருவோம். சரி, ஓகே. இப்ப எல்லாம் கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேப்ல கொஞ்சம் சம் பாத்துருவோம். அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது கேக்குறதுனா கேளுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சம் பார்க்க போறோம். இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சியில் உள்ள சம் கூட பாத்துட்டு வந்துடலாம், தப்பு இல்ல. இந்த 2, 3, 4 கூட பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன சம். அந்த சம் சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. செகண்ட் சம் சொல்லுங்க. 3 ம். bracket ka b square minus 6 என்னம்மா? b square minus 6 squared ka b squared ஓகே. is equal to
பி பிளஸ் ம் பி பிராக்கெட்ல வரும்க்கா. பி ம் பிளஸ் பி அதுக்கு பிளஸ் முன்னாடி ஒரு பி வரும்க்கா. பி த்ரீயாமா? பி இன்ட்டு பி பிளஸ் 5க்கா. ஓ ஓகே ஓகே. உங்க கொஸ்டின் சொல்றதுக்கு என்ன நானே அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. பி பிளஸ் 5க்கா. 5. ஓகே, ரொம்ப நன்றிமா. சாரி, என்கிட்ட புக் இல்ல, அதனாலதான் நீங்க சொல்றதா தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்போ நம்ம இதை வந்து உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த 3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 3p². இந்த 3 வந்து 6 கூட மல்டி பண்ணோம்னா எவ்வளவு ஆன்சர் வரும்? 18க்கா. 18. இந்த p வந்து உள்ள கொடுத்து மல்டி பண்றோம். அப்ப p இன்டு p p². p வந்து 5 கூட மல்டி பண்ணா 5p. அவ்வளவுதான் 5p. இப்ப நான் வந்து எல்லாத்தையும் ஒரு சைடா கொண்டு போறேன். அப்ப இங்க 0 வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்க இருக்கிறது ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வேணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ண வேண்டியதா. இங்க வந்து 3p² இருக்கு, இங்க -p² இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு வரும்? 3ல 1 போயிருச்சுன்னா 2p². நெக்ஸ்ட் இந்த டேர்மை நான் எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை கடைசியா எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இப்போ எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க அதுல சால்வ் பண்ணலாம். நான் இந்த மெத்தட்லயே சால்வ் பண்ண போறேன். நடுவுல இருக்கிற -5 நடுவுல போடுறேன். இந்த 18 -18யும் ரெண்டையும் பெருக்கி மேல போட போறேன். எவ்வளவு மாறும்? 36. 36. இந்த -c மல்டி பண்ணா பிளஸ், அதை இங்க போட்டுக்கிறோம். இந்த +c மல்டி பண்ணா மைனஸ், அதை இங்க போட்டுக்கிறோம். இப்போ ஒண்ணுன்னா செக் பண்ணணும். என்னமா? 36க்கா. எவ்வளவுமா? 9 4 9 4 அப்ப இந்த பக்கம் 4 வரும். ஏன்னா இங்கதான் குட்டிட்டேன், இங்க 9. ஓகேவா? அப்ப 4 × 9 மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36. கழிச்சிங்கன்னா -5 கரெக்டா வந்துருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த 2வால நம்ம இங்க டிவைட் பண்ணிக்கணும். அப்ப இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். அப்ப எழுதும் போது p + 2 p - 9/2 அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 0. p ஓட வேல்யூ வேணும். அப்ப இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -2. இந்த மைனஸ் டேம் ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +9/2. அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே ஓகேமா. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. ஓகே இல்லக்கா. ஓகேமா. ஓகே ஓகேமா. சச்சின், என்ன யோசிக்கிறீங்க? அக்கா அந்த இது என்னது அந்த 4 9 எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? அது வந்து நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணணும். எனக்கு யாரும் ஆன்சர் சொன்னாங்க, அதை அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போ நீங்க தான் ஒன்னொன்னா செக் பண்ணணும். இப்போ 1 × 36 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36 வருது. ஆனா கழிச்சா -5 வரல. அப்ப 2 டேபிள்ல பாருங்க. 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா 18 × 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 36. ஆனா சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -5 வராது. அப்ப நெக்ஸ்ட் 3 டேபிள். அப்படியே ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணணும். 3 × 12 மல்டிபிள் பண்ணா 36 வருது. ஆனா கழிச்சோம் சப்ராக்ட் பண்ணோம்னா -5 வரல. அப்ப நெக்ஸ்ட் 4 கூட 9 மல்டிபிள் பண்ணா கரெக்டா 36 வருது. சப்ராக்ட் பண்ணா கழிச்சா கரெக்டா -5 வந்துருது. அப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப வர ஆன்சர் மேல சேமா இருக்கணும், அது கழிச்சாலும் கரெக்டான ஆன்சர் வரணும். ஏன்க்கா? ஆமா ஆமா. ஓகேங்க. என்னடா இது இவ்வளவு சம் பாத்துட்டு வந்து இப்ப கேக்குறீங்களே இந்த டவுட்ட? இல்லக்கா, திடீர்னு இந்த டவுட் வரைய மாட்டேங்க. டவுட் வந்துச்சு. சரி ஓகே ஓகே. இப்ப நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேங்கா. ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் சம் சொல்லுங்க. அதுல தேர்ட் சொல்லுங்கம்மா. ரூட்க்கா. ம் a × a - 7 ரூட் கரெக்டா? ரூட் மட்டும் ஃபுல்லா வரும்க்கா. இருங்கம்மா, நானும் ஒரு டைம் பாத்துக்கிறேன். ஓகே ஓகேவா? ஓகே 3√2. ஓகேமா. இப்போ இத ஒரு நார்மல் ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்றதுக்காக ரூட் எல்லாம் எனக்கு வேண்டாம். அதனால நானாவே சும்மா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். எது பண்ணாலும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமா பண்ணணும். இல்லைன்னா 2 பேரும் கோச்சுப்பாங்க. அப்போ 2 பக்கமும் நம்மளா ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணா காமனா நமக்கு தெரியும் எப்பவுமே இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்படின்னு.
அப்ப கேன்சல் ஆயிட்டுனா பேலன்ஸ் a இன்ட்டு a மைனஸ் 7 இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை 3க்கும் கொடுக்கணும், இந்த ரூட் 2க்கும் கொடுக்கணும். இந்த ரூட் 2க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப 3a ஸ்கொயர் பண்ணா இங்க 9 இன்ட்டு பக்கத்துல இந்த 2 இருக்குமா, அது அப்படியே எழுதணும். ஓகேவா? நான் இந்த பக்கம் இதெல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்க போறேன். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் 7a இது மல்டி பண்ணீங்கன்னா 18. நான் அதை இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க? ஓகேக்கா. சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரியா? இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த வேண்டியதான். சென்டர்ல உள்ள -7 சென்டர்ல, இங்க -18 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லைன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ -18 மேல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணணும். 1 -18 மல்டிபிள் பண்ணா நீங்க டேரக்டா சொல்றீங்க. அங்க சச்சின் ஒரு கேரக்டர் வந்து என்கிட்ட டவுட் கேக்குறாங்க எப்படிக்கா வந்ததுன்னு. அதனால நான் ஒண்ணுனா சும்மா போட்டு காமிக்கிறேன். ஓகேக்கா. ஓகே. இப்ப இங்க 2 இன்ட்டு -9 இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா கரெக்டா -18 வந்துருது. இது ரெண்டுத்தையும் கழிக்கிறீங்க, சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா -7 வந்துருது. முன்னாடி எதுவுமே இல்ல, அப்ப நம்ம எதையுமே டிவைட் பண்ண வேணாம். அப்ப எழுதும் போது a + 2 a - 9 = 0ன்னு எழுதுவோம். இது தனித்தனியா எழுதணும். அப்ப a + 2 = 0, a - 9 = 0. இப்ப a தான் வேணும். அப்ப இந்த +2 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -2, இந்த -9 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +9. அப்ப ஏக்கு ஆன்சர் a வந்து -2 -9. நான் உங்களுக்கு சொன்னேன்ன, ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்தா இதுல ஏக்கு 2 ஆன்சர் வரும்னு சொன்னேன்னா இந்த மாதிரி பாருங்க, 2 ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வரும். சரியா? ஓகே. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க? ஓகேக்கா. ஓகேமா. சரி. ஓகே. நெக்ஸ்ட் சம், 4th சம் சொல்றீங்களா? ஃபோர்த் சம் சொல்லி தரணும் தானம்மா? ஆமாக்கா. ஓகே. கொஸ்டின் சொல்லுங்க. ஒரு கேரக்டர் வந்து இங்க வந்து மண்ணு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கு எங்க வீட்ல. அதுதான் எங்க சுத்தி நாய்க்குட்டி. பாக்குறீங்களா? ஓகேக்கா. ஓகேவா? அம்மா நடத்துற ஓகேன்றீங்க. பாருங்க. தெரியுதா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒரு பூனைக்குட்டி. நீங்க இது பார்த்திருப்பீங்க ஏற்கனவே. பார்த்திருக்கீங்க தானே? ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான். அது எதையோ பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டு வந்து கடிச்சு வச்சிருக்கு. இது ஏதோ மண்ணை சாப்பிட்டு வந்து படுத்து கிடக்கு. என்ன சச்சி? யாரையாவது சொன்னீங்க? சரி, நெக்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. அந்த 4th சம் சொல்லுங்க. √2x² ஆ. + 7x ம். + 5√2 = 0க்கா. ஓகே. இது வந்து நார்மலாவே இப்ப இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த மெத்தட்ல உங்களுக்கு போட தெரியுமா ரூட்டை வச்சு அப்படின்னா போட தெரிஞ்சா போடுங்க. இல்லக்கா அப்படின்னா ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம்ல கூட நீங்க போடலாம். இங்க 2 5ன்னு பிரிச்சுக்கணும். இல்லைன்னா உங்க விருப்பம், நீங்க எந்த மெத்தட்ல வேணா போடலாம். நான் இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஈஸி தான். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நடுவுல உள்ள 7 தூக்கி நடுவுல போட்டுருவோமா, அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். இங்க முதல்ல உள்ள டேமையும் லாஸ்ட்ல உள்ள டேமையும் நம்ம மல்டிபிள் பண்ணி மேல போடுவோம். அங்க ஃபர்ஸ்ட்ல √2 இருக்கு, லாஸ்ட்ல 5√2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி நம்ம போடணும். இந்த 5 அப்படி இருக்கட்டும். √2 × √2 மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 2க்கா. 2 தான் வரும். வெரி குட். அப்ப 2 தானே. அப்ப 5 × 2 10. எப்படி? இப்ப நான் இங்க மேல 10 போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? திருப்பி டவுட் கேட்க மாட்டீங்க. இங்க பாருங்க, முதல்ல உள்ள டேமையும் லாஸ்ட்ல உள்ள டேமையும் மல்டிபிள் பண்ணி போடணும். அதை மல்டிபிள் பண்ணா √2 மல்டி பண்ணா √2, இங்க 5 இருக்கு, மல்டி பண்ணா 10 தான் வருது. இப்ப பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான், இங்கே பிளஸ் தான். ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணணும். நான் 2 5 மல்டி பண்ணா 10 10 வந்துருது, கூட்டினா கரெக்டா 7 வந்துருது.
அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இங்க முதல்ல இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணுவோம். அதை மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேல இருக்கிற 2 நான் எப்படி எழுதுறேன், √2 × √2ன்னு எழுதலாம். ஏன்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட் கேன்சல் ஆயிடுது. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, a + √2 இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு, a + 5/√2 இங்க இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்ப a ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த √2 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -√2. இந்த +5/√2 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -5/√2. அவ்வளவுதாம்மா a ஓட ஆன்சர். ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகே, சிம்பிள் சம் தான். சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கணும். இது கொஞ்சம் பெருசு கிடையாது, ஈஸி தான். நான் அது உங்களுக்கு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பயிற்சியை முடிச்சிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ இந்த சம் மட்டும் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க போட்டுட்டு வந்துருங்க. இது என்னன்னா, ஏதோ ஒரு வாலிபால் விளையாடுற ஏதோ ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்ல மொத்தமா ஒரு 15 கேம்ஸ் வைக்கிறாங்க. ஒரு டீம் இருக்காங்க. அந்த இல்ல, வாலிபால் போட்டியிலும் ஒவ்வொரு அணியிலும் மற்ற அனைத்து அணியோடு விளையாட வேண்டும். ஏதோ ஒரு வாலிபால் டீம் இருக்காங்கம்மா. அந்த டீம் வந்து நிறைய டீம் கூட காம்படிட் பண்ணி ஏதோ வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மொத்தமா 15 டீம் கூட ஏதோ மோதுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அவங்களா கொடுத்துருக்காங்க. gn = n² - n/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல பங்கேற்கிற மொத்த அணிகளின் எண்ணிக்கை எவ்வளோ, இப்படி அவங்க விளையாடிட்டு வந்தாங்கன்னா இந்த காம்படிஷன்ல மொத்தமா எத்தனை டீம் விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, ஆனா அவங்க கொடுத்தது 15 கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு கொடுத்ததுனால இந்த gn அப்படின்றதுக்கு பதிலா நீங்க 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 15 = n² - n/2. இந்த 2வை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 = n² - n. இந்த 30யும் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம். அப்ப n² - n -30 = 0. அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணி போடுங்க இந்த மெத்தட்ல. அதுல பிளஸ்ல எது ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட வேல்யூ -10 + 11 வருதுன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். அதுல பிளஸ்ல இருக்கிறது தான் ஆன்சர். ஏன்னா மைனஸ் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா அங்க எத்தனை அணிகள் விளையாண்டாங்க, எத்தனை டீம் விளையாண்டுது அப்படின்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. இது போட முடிஞ்சா போடுங்க, இல்ல புரியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருக்கு. போட முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகேம்மா. மொத்தம் 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாவது 2 சம் ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புங்க. ஓகேம்மா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, குட் நைட்மா. தேங்க்யூ, தேங்க்யூக்கா, பாய். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூமா, தேங்க்யூமா. தேங்க்யூக்கா.